செஞ்சியை அடுத்த மேல்மலையனூரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற அங்காளம்மன் கோவிலில் மார்கழி மாத அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த புகழ்பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் மார்கழி மாத அமாவாசையை முன்னிட்டு அதிகாலையில் நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவர் அங்காளம்மனுக்கு பால், தயிர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு நன்னீராட்டு நடைபெற்றது. பின்னர் தங்க கவசம் அணிவித்து வண்ண மலர்களால் அலங்கரித்து சர்க்கரை பொங்கல், சுண்டல் ஆகியவற்றை படையலிட்டு தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். உற்சவர் அங்காளம்மன் தில்லை காளியம்மன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இரவு 11 மணிக்கு மேல் பூசாரிகள் வழக்கப்படி உற்சவர் அங்காளம்மன் பிரத்யோகமாக அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சல் மண்டபத்திற்கு கொண்டுவரப்பட்டு தாலாட்டு பாடி ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கையில் தீபம் ஏந்தி ஓம் சக்தி அங்காளம்மா என்ற பக்தி முழக்கத்துடன் அம்மனை தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்ட கண்காணிப்பாளர் சரவணன் தலைமையில் 600க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். வழிபாடு நாளையும் மாலையும் வழிபாடு செய்து இந்த பாராகிய பிரபஞ்சத்திலே இந்த பரவதராஜோட காண வேண்டும் என்று சொல்லி ஆதியில் அவதரித்த அங்காள பரமேஸ்வரி. அம்மா காலையில் சொல்றேன்